எங்களுடைய தியாகங்களுடன் கூடிய இந்த செயற்பாடுகள் காரணமாக ஒவ்வொரு வருடம் எமது கல்லூரியிலே கற்கின்ற மாணவர்கள் 95% சிகிச்சையை பெற்றுச் செல்கின்றார்கள். மிகுதி 5 அல்லது 10% மாணவர்கள் பின்னடைவதற்கு அந்த மாணவர்களே காரணமாக இருக்கின்றார்கள். தொடர்ந்து பாடங்களுக்கு வருகை தராமை, அதாவது எவ்வளவு நெருக்கமான நடைமுறைகளை பின்பற்றி இருந்தாலும் தொடர்ச்சியான வருகை தராமை, பரீட்சை காலங்கள் நெருங்குகின்ற போது துரிதமிட்டல் பயிற்சிகள், வினா பயிற்சி வகுப்புகள், இவ்வாறான பல செயற்பாடுகள் நடைபெறுகின்ற போது அவற்றிற்கு கிரமமாக கலந்து கொள்ளாமை, இவைதான் அந்த மாணவர்களுடைய பின்னடைவு காரணமாக இருக்கின்றது. அவை எதிர்காலத்தில் இந்த மாணவர்களை இவ்வாறான பிழைகளை இருந்து திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த வருடத்திலே பரீட்சை எழுத இருக்கின்ற இந்த மாணவர்கள் சிறப்பாக பரீட்சையிலே தோற்றி உயர்ந்த சித்திகளை பெற வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர் சார்பிலே வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது இந்த கல்வி செயற்பாடுடன் கூடியதாக மாணவருடைய உயர்ச்சிக்கான இணைப்பாட விதான செயற்பாடுகளையும் நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே தான் புலமை பரீட்சையில் சித்தி அடைந்த மாணவர்கள் இன்றைய தினத்திலே சுமார் 15 மாணவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். அதே போன்று 6A ஓயல் பரீட்சையிலே 6A சித்திக்கு மேல் பெற்ற 12 மாணவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். அதே போன்று பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்ட சுமார் 20 மாணவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். புலமை பரீட்சையில் அந்த பரீட்சையில் சித்தி அடைந்த மாணவர்கள் இன்னும் இருக்கின்ற தடைதாண்டர்களும் சிறந்த முறையில் சித்தி அடைந்து உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்று என்னுடைய ஆசிரியர்களின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஓயல் பரீட்சையிலே 6A சித்தியை பெற்ற மாணவர்கள், சித்திக்கு மேல் பெற்ற மாணவர்கள் மரியாதை இருக்கிறீர்கள். நீங்களும் துறை உயர்தர பரீட்சையிலே சார்ந்திருக்கின்ற துறைகளிலே இன்னும் உயர்ந்து செல்ல வேண்டும், சிறந்த வெற்றிகளை பெற்று உயர்தர பரீட்சை சித்தி அடைந்து பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அதே போன்று பல்கலைக்கழகம் செல்ல இருக்கின்ற இந்த மாணவர்கள் பல்கலைக்கழகத்திலே சென்று அங்கு தங்களுடைய அந்த கல்வி என்கிற அந்த இலக்கை சிறப்பாக நிறைவு செய்து உயர்ந்த ஆளுமை உள்ள ஒரு சமூகமாக, ஆளுமை உள்ளவர்களாக சிறந்த உயர்ந்த நிலை அடைவதற்கு அதற்காக எங்களுடைய பிரார்த்தனைகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.